அதாவது மத்திய அரசு, ரிசர்வ் பேங்க் 2ம் சேர்ந்து 2026 இந்த ஏப்ரல்ல ஒரு இது கொண்டு வராங்க. கொண்டு வந்துருக்காங்க. புதிய கடன் விதிகள், நியூ லோன் ரூல்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. இதில வந்து இதுக்கு முக்கியமான விஷயம்னா, கடன்களுக்கு அபராதம். இப்ப நீங்க கார் லோனு, வீட்டு லோனு போடுறீங்க. வீட்டு லோனு அநியாயம் தெரியும்ல. ஆமா. ஒருத்தன் ரொம்ப பேர் இந்த கம்பேரிசன்லாம் பண்ணுவாங்க. நீங்க வாடகை வீட்ல இருக்கிறது பெஸ்ட்டா? சொந்த வீட்டுக்கு சொந்த வீட்ல இருக்க பெஸ்ட்டான்னு. என்ன கேட்டா வாடகை வீட்ல இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னுவேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு 30 வருஷம் ஒரு ஹவுசிங் லோன் போடுறீங்க. ஒரு ரூ. 1,00,00,000 வாங்கிட்டு, நீங்க ரூ. 30,00,000 கட்டிட்டு 65,00,000 லோன் போடுறீங்க. அந்த இதுக்கு மாசம் நீங்க ஒரு 30,000, 40,000 இல்ல ஜாஸ்தியா வரும்னு நினைக்கிறேன். கூட வரும். 65 லட்ச ரூபானா குறைஞ்சது வந்து 65,000 வரும். அவனோட லோன் வயசை பொறுத்து. 30 வருஷத்துக்கு வச்சு. இப்போ ஒருவேளை 30 வருஷமா இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட 40,000 42,000 கிட்ட வரும். 42,000 வரும். இந்த 42,000க்கு நல்ல ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு இருக்கலாம். ஆமா. சரி, அப்போ வாடகைக்கு வீடு இருந்ததுன்னா வீணா போகுதுல்ல. கடைசியில பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இதாவது ஒரு வீடு இருக்கும். ஆனா அந்த ஒரு ஃப்ளாட்டோ இதுவோ பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ நீங்க 40 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது இடிக்கிற நிலைமையில் தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு இது பண்ணோம். அன்னைக்கு உங்களுக்கான அந்த இடம் ஸ்பேஸு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அத நம்ம சொல்லுவோம். ஜாயிண்ட் வெஞ்சர் அபார்ட்மெண்ட்ல ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நமக்கு யூடிஎஸ் இருக்கும். ஆமா. யூடிஎஸ் தான் அது. ரைட்டு. இது ஏன் வாடகைக்கு பெட்டர்ன்னு கேட்குறேன்னா, ஒரு 25,000 நீங்க வாடகைக்கு இருக்கீங்க. 15,000 நீங்க எஸ்ஐபில போடுறீங்க. 25,000 உங்க தேவைகளுக்கு ஏற்ற ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. எவ்வளோ திட்டங்கள் எஸ்ஐபி மாதிரி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் நம்ம இந்திய அரசாங்கம் எஸ்ஐபி தான் என்ன கேட்டால் ரொம்ப பெஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ஷேர் ஒவ்வொரு தடவை மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் 15,000 50 ஷேர் வாங்குறீங்கன்னா நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு பொசிஷனில் அந்த ஷேர் குறையுது வச்சுக்கிங்க 100 ஷேர் வாங்கலாம். ஆமாம். அதே 15,000 இன்னொரு நாள் ஆவரேஜ் அதிகபட்சமாக போயிடுச்சுன்னா இப்போ வாங்கினீங்களா அந்த ஷேருடைய விலை ஏறிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இந்த லோன் கட்டுற மாதிரி 30 வருஷம் நீங்கள் கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா எனக்கு என்னென்ன அந்த அமௌண்ட் இருக்கும். கேஷ் அதுக்கப்புறம் சொந்தமாக நீங்களே வாங்கிக்கலாம், வாங்கி கட்டிக்கலாம். அதனால் இந்த மாதிரி இதில் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா 30 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 10-15 வருஷம் வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். 13 வருஷம் வரும்ண்ணே. 17 30 வருஷம் போட்டால் 13 வருஷம் வட்டி கழிஞ்சிரும். இந்த 13 வருஷத்தில் நீங்கள் 13வது வருஷம் உங்களால் கட்ட முடியல போச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வீடு ஏலத்துக்கு வந்துடும். அன்றைக்கி நான் 13 வருஷம் கட்டணுன்னே அதுக்கு ஏதாவது உண்டானா ஒன்றுங்க.